வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த கிச்சனில் ஒரு செம்ம டேஸ்டியான ஜூஸியான வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பண்ணுவோமா? இதுக்கு நமக்கு பிரெட் ஸ்லைசஸ் வேணும். சாண்ட்விச் பிரெட் எடுத்துகிட்ருக்கேன். நான் எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன், தக்காளி எடுத்துகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் கார்ன் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம பிரெட் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். பன்னீர் எடுத்துகிட்ருக்கேன், அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்ருக்கேன், அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 to 5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். நமக்கு பட்டர் வேணும், சீஸ் துருவின சீஸ் வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன், கெச்சப் வச்சுருக்கேன். இதுக்கு நமக்கு ஒரு ஸ்ப்ரெட் வேணுங்க. அந்த ஸ்ப்ரெட் நம்மளே பண்ண போகிறோம். வீட்லேயே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்லி தரத்துக்காக ஒரு ½ பன்னீர் எடுத்துக்கிறேன். அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட்டுக்கு நமக்கு பூண்டு வேணும். அது வதக்கின பூண்டு வேணும், ரோஸ்டட் பூண்டு வேணும். அதை நம்ம பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 4 பல் பூண்டு, இந்த மாதிரி நல்லா கலர் மாறினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த பன்னீர் துண்டுகள். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ½ எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்ப்ரெட் மட்டும் நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. பன்னீர் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த 4 முந்திரி பருப்பு சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த தயிர், கடைசியாக நம்ம பூண்டு வதக்கிருக்கோம் இல்லையா, அதை இந்த பட்டரோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்ப்ரெட் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிட்டோம். இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பட்டர் ரெடி பண்ணலாம். பட்டரில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நானே ரெடி பண்ணது. நீங்கள் கடையில் வாங்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காரம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம ஒரு கார்லிக் இல்லை 2 கார்லிக் துருவி விட்டோன்னா சில்லி கார்லிக் பட்டர் ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கார்லிக் ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆனியன் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். கேரட் சேர்க்குறீங்கன்னா நல்லா நீளமாக துருவி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேபேஜும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு தெய்வங்களுக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் வெறும் கார்ன் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் நறுக்கிற வெங்காயம் தக்காளி பொடியாக இருக்கட்டும். நீங்கள் தக்காளி சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போடணும்னு இல்லை, இப்படியே போட்டுக்கோங்க. லேசாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த வெஜிடபிள்லாம் கலந்துக்க வேண்டியதுதான்.
வெஜிடேரியன் சிக்கன் சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து சிக்கனை வேக வச்சு சின்ன சின்னதாக பிரித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண வேண்டியதான். 2 பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சீஸ் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேருங்க. இப்போ இந்த பிரெட்டை இதுக்கு மேலே வச்சு ஒரு அடுப்பு. இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரெட் ஆல் செட். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் எடுத்து இதில் வைங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டிப் போடுங்க. போட்டு இந்த ஓரத்தை மட்டும் லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி பைண்ட் ஆகும். ஒவ்வொரு வாட்டி திருப்பி போடும்போதும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எஸ், நம்ம டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது. ஒரு பிளேட் ரெடி வச்சிடலாம். அவ்வளோதான். அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க, சீரியஸ்லி. இதில் வந்து நீங்கள் மயோனீஸ் கலந்துக்கணும்னா கலந்துக்கோங்க. நம்ம பண்ணதே மயோனீஸ் மாதிரி தான். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்குது. இந்த டேஸ்ட் நீங்களும் வந்து உணரணும். தயவுசெய்து பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.